வயநாட்டில் உள்ள சூரல் மலையில் நேரிட்ட மண் சரிவு பலரின் கனவுகளையும் புதைத்திருக்கிறது. அன்பிற்குரிய உறவுகளையும் பிரித்திருக்கிறது. சூரல் மலையில் கோயிலில் பணியாற்றி வந்த கல்யாண்குமாரை இழந்து நிற்கிறது அவரது குடும்பம். சூரல் மலையில் மேப்பாடி மகா சிவன் கோயிலில் பூசாரியாக பணியாற்றி வந்த கல்யாண்குமார் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சொந்த ஊரான கூடலூர் ஐயன் கொல்லிக்கு கொண்டுவரப்பட்டது. கல்யாண்குமார் கடந்த 15 ஆண்டு காலமாக சூரல் மலையில் கோயில் பூசாரியாக பணியாற்றி வந்தார். சம்பவம் நடப்பதற்கு முன் அவரது மனைவி மஞ்சுளாவிடமும் மகள் உமா மகேஸ்வரியிடமும் பேசியிருக்கிறார். தான் கோயில் பகுதியில் பத்திரமாக இருப்பதாகவும் பயப்பட வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். கடைசியாக IAS தேர்விற்கு தயாராவதற்காக தனக்கு புத்தகங்களை வாங்கி கொடுத்ததாகவும் கூறி அவரது மகள் கண் கலங்குகிறார். முண்டைக்காய் ஒரு மலை இருக்கு, அந்த மலை இடிஞ்சிருச்சு, சூரல் மலையும் முண்டைக்காய் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா அப்பாவுக்கு இது ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எடுத்து எங்க அப்பாக்கே ஷேர் பண்றதுக்கு வாட்ஸ்அப் வந்தேன். அப்பா ஆன்லைன் காலையில லேட்டா சீக்கிரமா வந்துருவாரு. அப்ப அன்னைக்கு அப்பா ஆன்லைன் வரலன்னு காமிச்சது. பயந்துட்டேன் நான், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்பாக்குன்னு சொல்லிட்டு அதை நான் சென்ட் பண்ணல. அந்த வீடியோ இருந்துச்சு என்கிட்ட, நான் சென்ட் பண்ணல. கால் பண்ணி ரிப்பீட்டடா கால் பண்ணிட்டே இருந்தேன். அப்பா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. 100 times கிட்ட நான் கால் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேலேயும் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா எல்லாமே என்னால இருக்கவே முடியாது. கால் பண்ணப்ப அப்பா மொபைல் ரீச் ஆகல. அப்புறமா அங்க என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அவ கால் பண்ணி இந்த மாதிரி சொன்ன, அந்த மாதிரி கோயில் மொத்தமாவே போயிடுச்சான், அப்பாவுக்கு கொடுத்த இந்த குவார்டர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா என் மனசே இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கால் பண்ணிட்டே இருந்தா அப்பாவுக்கு கிடைக்கவும் இல்லை. தொடர்ந்து மழை பொழிந்த நிலையில் கோயில் அருகே பாதுகாப்பாக தங்குவதாக கூறியவர் பின்னர் திரும்பியே வரவில்லை என்பதுதான் துயரம். விடிய கால ஒரு 2 மணி அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு உருள்பட்டு முண்டைக்கையில் ஏற்பட்டு, அந்த முண்டைக்கையில் உள்ள அந்த மலை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆகாசத்தில் இருக்க மாதிரி ரொம்ப ஒரு உயரமான இடத்துல தான் இருக்கும் அந்த மலை. அதில் ஒரு பகுதி உடஞ்சி முண்டைக்கையிலிருந்து சூரமலை வழியில அந்த கோவில், அந்த பாலம், அந்த வழியில தூதுபாறை வழியில அப்படியே அங்க போத்துக்கல் போய் அங்கேயும் ஒரு 30 பேர் இறந்து, அங்க ஒரு போத்துக்கல் இடவன பாலம் அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதுல இறந்தவர் எங்க சித்தப்பாவும் ஒருத்தருங்க. மகளின் கனவு படிப்பை காண முடியாமல் நிலச்சரிவில் சிக்கி கல்யாண்குமார் உயிரிழந்தது இந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன். தவிர்க்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதி வழங்க முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு நன்கொடை அளிக்கலாம் எனவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிகாரப்பூர்வமாக பேரிடர் மீட்புப் பணிகள் மேற்கொள்வோரை தவிர வேறு யாரும் வயநாடு பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். மீட்புப் பணிகளை செய்வோரை தவிர மற்றவர்கள் உள்ளூர் சூழல் காரணமாக தடுத்து நிறுத்தப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வயநாடு துயரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவி வழங்க விரும்புவோர் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு நன்கொடை அளிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் நிவாரண நிதி மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேரள அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் எனவும் பினராயி தெரிவித்துள்ளார். நிவாரண உதவியாக பொருட்களை வழங்குவோர் 1077 என்ற எண்ணில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ளலாம் என கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியரகத்தில் நிவாரணப் பொருட்களை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி தெரிவித்துள்ளார். இதனிடையே நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 75 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தனது தந்தையோ தாயோ தனது மகளோ அல்லது தனது மகனோ அல்லது தனது நண்பரோ இப்படி தன்னுடைய உறவுகள் யாராவது உயிருடன் மீட்கப்படுவார்களா என்ற ஏக்கத்தோடும் பரிதவிப்போடும் வயநாடு மக்கள் இருக்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழலில் அவர்களோடு நாம் ஆறுதலாக இருப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையும் கூட.